அந்த ரீல் இவ்வளோ பெரிய ரீச் உங்களுக்கு கொடுக்கும்னு ஃபர்ஸ்ட் நினச்சிங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஆனால் சந்தோஷமாக இருக்குது இந்த ரீல் வைரலானது. என்னோட பேர குழந்தையோட வைரலானது ரொம்பவுமே ஹாப்பி தான் எனக்கு. பேர குழந்தையோட வைரலானது இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். உங்கள் குழந்தையா நாங்கள் அவங்களுக்கு தான் போய் சொல்லிட்டேன், இல்லை என் குழந்தை இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, ரீலுக்காக ட்ரெண்ட் ஆகணும்னு வந்திருக்காங்க அப்படி நான் பதில் சொல்லணுன்னே தேவையில்லை. எனக்காக ஒரு சகோதரி பேசியிருப்பாங்க. கேமரா வச்சுட்டு நிற்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, என்ன ஒரு பொண்ணா இருக்காங்க இங்க வந்து கேமரா பிடிச்சிருக்காங்க, அந்த இது மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே தான் மேம் இருக்கு. சென்னையிலே கேட்குறாங்க, நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லேடி வந்து சென்னையிலே இன்னும் ஆள் அப்படிங்க, அப்போ ஊர்ல தஞ்சாவூர்ல எப்படி மேம்? அதை நிறைய சொல்லிட்டாங்க என்னை பற்றி. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஹாய், திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் ரெட் நோட் லங்கை. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. இந்த வைரல் ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் எல்லாருமே ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. ரமா மேம் இருக்காங்க. ஹாய். ஹலோ மேம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சிறப்பாக. அந்த ரீல் இவ்வளோ பெரிய ரீச் உங்களுக்கு கொடுக்கும்னு ஃபர்ஸ்ட் நினச்சிங்க. ஆல்மோஸ்ட் 67 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 74 என்னமோ போயிட்டு 74 மில்லியன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு? நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நம்ம நார்மலாக எப்போதும் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் போஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் பார்க்கும்போது என்ன 20K-வா 20M-ஆன்னு எனக்கே டவுட் ஆகிட்டு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான் மேம். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஆனால் சந்தோஷமாக இருக்குது இந்த ரீல் வைரலானது. என்னோட பேர குழந்தையோட வைரலானது ரொம்பவுமே ஹாப்பி தான் எனக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அது வந்து உங்கள் குழந்தை அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஃபீல்டில் பார்க்கும் போது தான் இல்லை ஓகே அவங்களுடைய பேரன் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தோம்? நிறைய பேர் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் தான் சொன்னாங்க. நான் முதல்ல அவங்க அம்மான்னு தான் நினச்சேன், அம்மான்னு தான் நினச்சேன் அப்படின்ட்டு. இது காமனாக எங்கே போனாலுமே சொல்கிற வேர்டு தான் மேம். அம்மா நினச்சேன், எங்கே இருக்கீங்க, இந்த காமனாக நம்ம கேட்குற வேர்டு தான் அது. அதுதான் சொன்னாங்க. எனக்கே என்னோடய ரீலை ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பி, உன்னை பார்த்ததில் இவ்வளோ ஃபெமிலியர் ஆகிட்டேன் நீனு அப்படின்னு சொன்னது தான். ஆனால் சம்வேர் நம்மளை யங் அப்படின்னு சொல்லும், அது ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். கண்டிப்பாக வயசானவங்கள தானே எங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்களே, நீ எங்கே இருக்கியம்மான்னு. ஒரு ஏஜ் பீப்புள் எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லும் போதே நான் ஃபீல் பண்ண, நம்ம ஏஜாக 50 இயர்ஸ் க்ராஸ் பண்ணுறோம், எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான். அதுக்காக தானே நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், எங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான். நிறைய நானுமே ஒர்க் அவுட் பண்ணுறது, டயட்டில் இருக்கிறது, நம்ம அழகாக இன்னும் எப்படியெல்லாம் காமிச்சிக்கலாம். நானும் நிறைய வேலையெல்லாம் பார்ப்பேன் இல்லையா அந்த மாதிரி உடம்புக்கு. அதோட ரிசல்ட் வரும்போது ஹாப்பி தான் எனக்கு. அந்த நாள் அந்த ஈவெண்ட் அப்போ என்ன மேம் நடந்துச்சு? அண்ட் பாப்பாவை நீ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரீசன் ஏதாவது இருந்ததா? ரீசன் வந்து பாப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, என்னோட டாட்டர்லாக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதனால் நான் அவங்கள அழைச்சிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இருந்தது. அதனால தான் அழைச்சிட்டு போனோம். இல்லைன்னா அவங்கள பேபியை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு, அது தொந்தரவு தான் அவங்களுக்கு ஆக்சுவலி. இப்போ க்ரௌடாக இருக்குது, இல்லை கமெண்ட்ஸில் எல்லாம் போட்டிருப்பாங்க, இவங்க வந்து பர்பஸாக பண்ணுறாங்க, ரீலுக்காக இதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி இல்லை, எனக்கு அந்த நேரத்தில் அவங்கள அழைச்சிட்டு வர மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தான் அழைச்சிட்டு வந்தோம். பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவர் என் கூட இருந்தது வந்து எனக்கு ஹாப்பி தான். வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னா நான் அவரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா பாப்பாவெல்லாம் அவங்கள கவனிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவரை என் கூட அழைச்சிட்டு வந்ததுனால தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இல்லைன்னா பேபி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, அழுவாங்களா, அந்த யோசனையாகவே இருக்கும் இல்லையா நமக்கு வந்து. நம்மளோடய இருந்துட்டாங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவரும் ரொம்ப, நான் கூட நினச்சேன் அழுவார். இந்த கூட்டத்தை டிஜே அது இருக்கும், சவுண்ட் இருக்கும். மொதல் நாள் ஈவினிங் தான் அழைச்சிருப்போன்னா, அடுத்த நாள் அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க, விட்டுட்டேன். டிஜே சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், லைட்டிங், கண்டிப்பாக அழுவாரான்னு நானே டவுட்டில் தான் அழைச்சிருப்பேன். அவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணார், சிரிச்சிட்டே ஜாலியாக தான் இருந்தார். அங்கே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த ரீல் வெளியே வந்தப்பறம் தான் மற்றவங்க எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல இருக்கிறவங்களே ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட பேசி இருந்திருப்பாங்க. ஆமாம், எல்லாருமே அப்படியே சும்மாவே நம்ம நார்மலாக அந்த பேபி இல்லாமல் ஃபோட்டோகிராஃப் பண்ணும் போதே நம்மளை ஸ்பெஷலாக தான் நம்ம பார்ப்பாங்க. ஒரு கேர்ள் உமனாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக அவங்கள பார்க்குறேன், ஒரு உமனாக ஃபோட்டோகிராஃபராக நான் பார்க்குறேன், வாழ்த்துக்கள். அது மாதிரி அதுக்கே நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு பேபியை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எல்லாரோட கண்ணும் நம்ம மேலேயே தான் இருக்கும். பேபியை கொஞ்சிறது பரவாயில்லையே அப்படி
அந்த இதுலலாம் போடுவாங்களே கண்ணை பெருசாக போட்டு கிராஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தான் எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே பேபியை கொஞ்சிட்டு தான் இருப்பாங்க. சின்ன குழந்தை தானே, ஆசையாந்து கொஞ்சிட்டு பரவாயில்ல வாழ்த்துக்கள் பேபியோட உங்கள் குழந்தையா நாங்கள் அவங்களுக்கு தான் போய் சொல்லிட்டு அந்த இல்லை என் குழந்தை இல்லை அப்படின்ட்டு. ஒரு பக்கம் கேமராவை தூக்கிட்டு கேமரா வெயிட்டே அப்படி இருக்கும், அதையும் ஒரு சைடு ஹேண்டில் பண்ணிட்டு பாப்பாவும் வச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயமா இருந்திருக்காது உங்களுக்கு? இப்போ வந்து கேமராஸ்லாம் முதல்ல இப்போ தான் மிரர்லெஸ் வந்துருச்சு மேம். இப்போல்லாம் வந்து வெயிட்லாம் அவ்வளோவா கிடையாது. நான் இருந்த முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் இருந்த வெயிட்லாம் இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்மியான இதாக தான் இருக்கும். நமக்கு எடுக்கும்போது 2 கை ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம பெல்ட்டு போட்டோம். ஸோ அந்த எனக்கு ஒன்றும் அவ்வளோ பாரமாக தெரியலை. நம்ம வந்து ஜிம்மு இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணதெல்லாம் இந்த வெயிட்டுங்கிறதுலாம் எனக்கு நத்திங். ஆனால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இதாக தெரியல மேம். டிஃப்ரெண்ட்டாக பேபி கூட இருந்தது தான் எனக்கு ஹாப்பி. மற்றபடி அவங்க இங்கே வெயிட்டை இது இங்கே ஹேண்டில் பண்ணுறோம், கையில் வந்து வெயிட்டான ஒரு கேமரா வச்சுருக்கோம், அந்த மாதிரியே ஃபீல்லாம் எனக்கு கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி வெயிட்டான உள்ள கேமராஸும் கிடையாது, எல்லாம் மிரர்லெஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது வெயிட்லெஸ் தான் அதெல்லாம். ஆமாம், ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸ். அதாவது உங்களை பார்க்கும்போது நீங்கள் பாட்டுக்கு அழகாக அவங்களையும் ஒரு சைடு கவனிச்சுட்டு அங்கே ஈவெண்ட்டையுமே ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம வந்து ஓரளவு ஃப்ரீயாக இருக்கணும்னா ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் தான் ஃபுல்லாக எண்டு டு எண்டு வந்து அட்டென்ஷன்லேயே இருக்கணும் மேம். இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் சினிமோட்டோகிராஃபருக்குலாம் என்னென்னா முக்கியமான நிகழ்வுகளை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். நமக்கு நிறைய டைம் இருக்கும், நமக்கு எல்லா டைம்லையுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தேவைப்படாது. மேக்ஸிமம் முக்கியமான நிகழ்வுகளை பண்ணிவிட்டு நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கிறது தான் உண்மை அதுதான். ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபுல் அட்டென்ஷனில் இருக்கணும்னு தேவையில்லை, நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். பட் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அப்படி கிடையாது, அவங்க எண்டு டு எண்டு அட்டென்ஷனில் தான் இருக்கணும். நம்ம கேண்டிடில் இருக்கனால எனக்கு கொஞ்சம் பேபியை பார்த்துக்கிறதுக்கு டைம் இருந்தது, அதுதான் உண்மை. நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஏதாவது ஒன்று படித்ததில் உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 2 கமெண்ட்ஸ் இருந்திருக்கும்ல? எல்லோரும் ரெகுலராக போகிற ஸ்ட்ராங் உமன், சூப்பர் உமனு, சூப்பர் மாமு, இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு அவங்களே எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இவங்க வந்து சும்மா இதுக்காக தான் வந்திருக்காங்க, ரீலுக்காக ட்ரெண்ட் ஆகணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு யாராவது நெகட்டிவாக போடுறாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லணுன்னே தேவையில்லை. எனக்காக ஒரு சகோதரி பேசியிருப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப டச்சாக இருந்துச்சு. இப்போ நமக்காக நம்ம நிற்கிறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் ஃபீல் பண்ணேன் நான். எஸ், இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் ஃபேமிலியிலேருந்து சொல்லியிருந்திருப்பாங்க சில விஷயங்கள். ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? மெயினாக இதெல்லாம் பாப்பா தான் ரொம்ப லைக் பண்ணுவேன். டாட்டர் இல்லை தான். நான் என்னோடய பேஜை பார்க்குறேனோ இல்லையா, காலையில் எந்திரிச்சோடனே நேராக ஆன் பண்ணி ப்ரோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10,000 லைக்கு கூட வந்திருக்கு ப்ரோ, உங்களுக்கு ஒரு 5 பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க ப்ரோ, ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப்டேட்லேயே இருப்பாங்க. பாப்பா என்னென்னா உடனே இப்போ தான் உங்கள் இதை பார்த்தேன் அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் நான் அவங்களுக்காகவே தான் பண்ணுறேனே. ஓ, ஆக்சுவலி நவீன் ஃபோட்டோகிராஃபிங்கிறது என்னோட சன்னு. ஓகே, என்னோட சன்னு நவீன். நான் பாப்பாங்கிறத என்னோட மருமகளை சொல்கிறேன். மருமகள்னு சொன்னாலே இதுக்காக சொல்கிறேன், இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். பாப்பா சொல்கிறது. ஆமாம், இங்கே ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே ஃபேமிலியாகவே ரொம்ப ஹாப்பினிங்கான ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கு. கண்டிப்பாக. ஃபேமிலி பாண்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்ம இங்கே வர முடியாது இல்லையா. ஹஸ்பண்ட் தான் முதல்ல இந்த இதுக்கே வர சொன்னதே. நம்மளோட வந்து பிஃபோர் வெட்டிங் நம்ம இந்த ஃபீல்டில் இல்லை. நம்ம ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் சார் ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க, அப்புறமா இந்த ஃபீல்டில் வந்தது தான். 2 பேருமே சேர்ந்து தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு. சார் இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடி போன்னு தள்ளி புஷ் பண்ணாங்க, நீ கொஞ்சம் முன்னாடி போ, நான் கொஞ்சம் வந்து பின்னாடி இருந்துக்கிறேன், ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து கேர்ள்ஸும் கிடையாது அவ்வளவா, நீ முன்னாடி போமான்னு சொல்லி அவங்க முன்னாடி அப்படியே ஏற்றி விட்டது தான் மேம் இது. எஸ், அஃப்கோர்ஸ். அதான் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரியாக தான் இது இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? உங்களுடைய டே டு டே ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை இன்னும் இந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறினா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்கே தோணும்? அப்போ தான் மேம் அந்த மாதிரிலாம். இப்போல்லாம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஆண்கள் கொஞ்சம் இடம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாறலாம் அப்படிங்கிறது எனக்கு கொண்ட பர்சனலாக அப்படி கிடையாது. நிறைய நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக வரும்போது என் சன்னுமே இப்போ இதை முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டாரு என்னோட. முன்னாடி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். சன்னுமே விஸ்காம் முடிச்சுட்டு அவருமே சினிமாட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி தனித்தனி ஸ்பெஷல் கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கார். என்னோடய ஸ்டூடெண்ட்னா அடுத்த லெவல் கொண்டு போயிருக்காரு. நாங்களாம் வந்து சின்ன சின்ன கோர்ஸஸாக பண்ண நான்லாம். ஓகே ஓகே, ஒரு 0வாக கல்யாணத்துக்கு அப்புறம் 0 தான். அப்புறம் நிறைய கோர்சஸ், எடிட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, அந்த மாதிரி எல்லா கோர்சஸும் குட்டி குட்டியாக நிறைய இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் அவர் அதுக்காக படித்தார். என்னோட பெட்டராகவே நிறைய எனக்கு ரொம்ப உதவியார். ஒரு 80% அவர் தான் வந்து பார்த்துப்பார். ஃபீல்டு ஒர்க்கும் சரி,
ஒரு ஆல்பம் மேக் பண்ணுறது, ரீடச் பண்ணுறது எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அதுமாதிரி ஃபேமிலியாக நாங்கள் கொஞ்சம் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மேம். இப்போ எல்லாருக்குமே எல்லா ஒர்க்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஹஸ்பண்ட் தெரியும், என் சன்னுக்கு தெரியும், என் டாட்டர்லாம் இப்போ கற்றுக்கிட்டாங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. அவங்க டிசிஎஸில் ஒர்க் பண்ணாலும் இது ஒரு கற்றுக்கணும், இது ஒரு பேஷன் மாதிரி. இது ஃபோட்டோகிராஃபிங்கிறது யாருமே எனக்கு வேண்டாம் அப்படிங்க, இப்போ சமைக்க சொன்னால் வேண்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது. இதை ஃபோட்டோகிராஃபிங்கிறது அது ஒரு கலை தானே. எல்லாருமே ஆசையாக தான் உள்ளே வருவாங்க, கேமரா தூக்கிறதுக்கு எல்லோரும் ஆசைப்பட தான் செய்வாங்க. என் கொடுங்களேன் நான் எடுத்து பார்க்குறேன் அப்படிங்கிற உள்ள வேலை தான் இது. எல்லாருக்குமே தெரியும், பாப்பாவுக்கு ஃபோட்டோகிராஃபி மட்டும் தெரியும். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஜேர்ன் பண்ணும்போது, ஆமாம் இப்போ எப்படி 4 பேர் சேர்ந்து வந்துட்டோம் பாருங்களேன். அதுமாரி ஈவெண்ட்னா 3 பேர் சேர்ந்து போவோம். பாப்பா ஒர்க் பண்ணுறதுனால ஒருவேளை அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே முகூர்த்தம் இருந்துச்சுன்னா அவங்களும் சேர்ந்து வந்துடுவாங்க. ஃபேமிலியாக 4 பேர் நிற்போம். பெஸ்ட் ஃபேமிலி மேம். ஆக்சுவலி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. அண்ட் அடுத்த விஷயம், ஐ திங்க் ஃப்ரீசிங் ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாரோட லைஃப்ல. இப்போ ஒரு மேரேஜ்ங்கிறது அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட். ஸோ அன்னைக்கு அந்த மூமெண்ட்ஸ் நீங்க அழகா கொண்டு போய் சேர்க்கறது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மேம், அது ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்கும். ஒரு கேமரா கையில் எடுத்துட்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்து தர போகிறோம். அவங்களோட நினைவுகளை வந்து நம்ம மெமரியாக கொடுக்க போகிறோம். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட இமேஜஸ் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து இது இருக்கும் இல்லையா. நான் அது எப்போதுமே நினைப்பேன், உங்களோட ஸ்டோரியை நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அதுவே எனக்கு பெருமையாக இருக்கும். இப்போ என்னோடய ஸ்டோரியை நீங்கள் க்ரியேட் பண்ணி தரீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நான் என்னோடய இட்டாஸுங்கிறது என்னோடய பேர குழந்தையோட பேர், அவர்கிட்ட காமிக்கனா பாரு, நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இது மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்தேன்னா அந்த ஸ்டோரியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. கேமராமேனாக உமனாக இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையாக நினைப்பேன். உங்களோட ஸ்டோரியை நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எப்போதுமே மைண்டில் இருக்கும். அழகான நினைவுகளை எப்போதுமே அவங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். அண்ட் முன்னாடி மாதிரி இருக்கால, இப்போவுமே நீங்கள் ஒரு கல்யாணம் இருக்கோ இல்லை எங்கேயாச்சும் நீங்கள் போய் அந்த மாதிரி கேமரா வச்சுட்டு நிற்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு செகண்ட் பார்ப்பாங்க, என்ன ஒரு பொண்ணாக இருக்காங்க இங்கே வந்து கேமரா பிடிச்சிருக்காங்க, அந்த இது மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் ஒரு சில பேர் அப்படி தான்? அப்படியே தான் மேம் இருக்குது. இப்போ சென்னையில் வந்து இப்போ சென்னைக்கு ஷூட்டுக்கு தான் வந்தேன். இப்போ என்னோட தஞ்சாவூர், நான் சென்னைக்கு ஷூட்டில் இருக்கனால தான் இப்போ நான் இங்கேயே வந்து கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். ஒருவேளை தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணால் நான் வந்துருப்பேனான்னு தெரில. நான் சென்னையிலே கேட்குறாங்க, நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு லேடி வந்து வாழ்த்துக்கள்மா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் உங்களை. இப்போயுமே சொல்லிட்டு தான் மேம் இருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பெண்கள் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது அஃப்கோர்ஸ் ஆமாம், அப்பயும் சரி. நான் ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்த அன்னைக்குமே இதே மாதிரி இப்போதம்மா பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இதே இப்போ 25 இயர்ஸாக இருக்கிறேன். அது சென்னையில் இருக்கிறேன். நான் சென்னையில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு ஈவெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்பயுமே ஒரு 4-5 பேர் வந்து சொல்லுவாங்க, சூப்பராக பண்ணுறீங்க, ஒரு லேடியாக இருந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, உங்களை பார்க்க ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போயும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்மளை. அது மாறவே இல்லை. இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் ஃபோட்டோகிராஃபரை பார்த்தா வாழ்த்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. போல இருக்குது. சென்னையிலே இன்னும் மாலை அப்படிங்கிற அப்போ ஊரில் தஞ்சாவூர்லலாம் எப்படி மேம்? தஞ்சாவூரில் ஆல்ரெடி எனக்கு தெரியும் மேம். அதை நிறைய சொல்லிட்டாங்க என்னை பற்றி. மேம் வருவாங்க, உங்களை நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன், சொல்லுவாங்க தான். மேம் நீங்கள் ரொம்ப போல்டாக இருப்பீங்க, புல்லட் ஓட்டுவீங்க, யூனிக்காக இருப்பீங்க, உங்களை பார்த்தா எனக்கு அவ்வளோ தைரியமாக இருக்கும். நான் எல்லா ஸ்டேட்டஸையும் பார்க்க மாட்டேன், உங்கள் ஸ்டேட்டஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறத மிஸ் பண்ணவே மாட்டேன்னு பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்ல எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நானும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக தான் போடுவேன். நானுமே அவங்க சொல்லுவாங்க, நான் யாரோடதையும் பார்க்கவே மாட்டேம்மா, ஆனால் நீ போட்டேன்னா உடனே பார்த்துருவோம்மா அப்படிம்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். மேம் இன்னொரு விஷயம், உங்கள் ரீலை ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த சாரீ கட்டிட்டு கையில் கிம்பிள் வச்சுட்டு ஒரு ரீல் பார்த்தோம். சாரீ கட்டிட்டு நாங்களாம் அப்படி நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப பழகிடுச்சுல மேம்? அப்படியே நான் எப்போதுமே இதுதான் என்னோட ட்ரெஸ் கோடு. ஆக்சுவலி இங்கே சென்னையில் நடந்தது வந்து அண்ணாவோட ஃப்ரெண்டு, அண்ணாவோட 50 வருஷ ஃப்ரெண்டு. எனக்குமே சைல்டுஹுட்லேருந்து அண்ணாவை தெரியும். அந்த அண்ணாவை முதல்ல நான் வந்து பேண்ட் ஷர்ட் என்னோட நார்மல் யூனிஃபார்ம்னு வச்சிங்களேன், இதுதான் என்னோட ஸ்டைல், இதில் தான் நான் போவேன், சாரீலலாம் போக மாட்டேன். நான் அண்ணாவோட வெட்டிங்கனால சரி நம்ம சாரீ கட்டிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணது தான் அது. சரி நம்ம சாரீ கட்டும் போது அதையும் எடுத்து போடுவோமே அப்படின்னு போடுறது தான் அது. நம்ம ஆனால் சாரீ வேர் பண்ணிவிட்டு போது கொஞ்சம் சிரமம் தான் மேம். அந்த சிங்கிள் டே ஒரு 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன் நான். என்னோட அந்த 25 இயர்ஸில் 3 டைம்ஸ் சாரீ கட்டி நான் பண்ணியிருக்கேன். அது என்னோட ரிலேஷன்ஸு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது நான் சாரீ வேர் பண்ணிப்பேன் மேம். கிரேட் மேம், ரொம்ப கிரேட்டான விஷயம். பட் தென் இப்போ இந்த ஒரு ரீல் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆயிருக்கும். அதுக்கான நிறைய என்கொயரிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த ரீலுக்கு முன்னாடி இந்த ரீலுக்கு அப்புறம் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரீல்ஸ்க்கு அப்புறம்? என்கொயரிங்கிறது வெட்டிங் என்கொயரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நார்மலாக தான் இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த ரீல்
பிரபலமானோடனே எனக்கு அப்படியே பயங்கர ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா அது உண்மையாக நோ தான் மேம். அப்படியெல்லாம் கிடையாது. நார்த்து சைட்லேருந்து எனக்கு நிறைய கால்ஸ், நார்த்தில் தான் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் தான் ஏதோ போடுவாங்க டெக்ஸ்ட், கியா ஹாய் ஹாய், எனக்கு ஒன்றுமே புரியாது. அவர் சொல்கிறார் ஒரு வெட்டிங் சொல்லுவாங்க, எங்கே சார் வேணும், நான் உனக்கு வேணும் எங்கே வேணா பீகார் அப்படின்னு மெசேஜ் வரும். அப்புறம் ராஜஸ்தான்பாங்க, அது நம்ம செட் ஆகுது, டெல்லி அப்படிம்பாங்க. எனக்கு தஞ்சாவூர்லேயே மேக்ஸிமம் நான் ஃபுல்லாகிடுவேன் இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட சாரி சார் நான் இங்கேருந்து வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கும், அக்காமடேஷன் இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்கிறது. உங்களுக்கு ஓகேவா நோ சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஓகேவான்னு மெசேஜ் போடுவேன் நான். அவரே பய சொல்ல மாட்டேன். ஸோ தமிழ்நாடு போல் இருக்குவங்க, அவங்க நினச்சிட்டாங்க நான் நார்த்தில் இருக்கேன் அப்படின்ட்டு. அங்கேருந்து நிறையா என்கொயரிஸு என்னோட ரீலே எனக்கே சொல்லுவாங்க, தஞ்சாவூரில் எனக்கே அனுப்பிச்சுடுவாங்க, பாருமா உன்னோடது வந்திருக்கு சூப்பர் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே. பாப்பா பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷன் ஐ திங்க் பேச ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரியாக்ஷன் ஏதாவது பார்த்துட்டு சிரிக்கிறது எப்படி இருந்துச்சு? அவங்க ரியாக்ஷன் ஏதாவது பார்த்துருந்துருப்பாங்களா ரீல்ல? மேம் பாப்பா பார்த்துருந்துருப்பாங்களா உங்க பேரன் ஏதாவது அந்த ரீல்ல ஏதாவது உங்களை பார்த்தாங்களா, பார்த்து ரிலேட் பண்ணி ஏதாவது அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? பேபியோட அவங்களுக்கு தெரியும் 8 month தானே. நான் மொபைலே காமிக்க மாட்டேன், மொபைல் காமிச்சா வளர்க்கல நான். ஓகே ஓகே. மொபைல் பார்க்க மாட்டார். இப்போ டிவி ஓடிட்டு இருக்கு, நாங்கள் உட்காந்துருந்தா கூட பார்த்துட்டு திரும்பிக்கார வழியே பழக்கப்படுத்தலை. ஓகே ஓகே. எப்போ பழகிடுவார் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம். அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் போது நம்ம நினச்சபடி அவரை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோமேன்னு தான். அவர் மொபைல் பார்க்க மாட்டார். பட் ஆக்சுவலி எங்களுக்கு பார்க்கும்போது தோணுச்சு, இந்த பாப்பா வளர்ந்து அந்த ரீலை பார்த்தாங்களே, அது எவ்வளோ பெரிய மெமரி. அதுக்காக தானே நம்ம பண்ணி வச்சுக்கிறது, பாரு அவனோட ஈவெண்ட் எங்களோட தான் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா. ஸ்டோரி கிரியேட்டர் தான் நாங்கள்லாம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.